بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا والصلاة والسلام على النبي الذي أرسل للناس بشيرا ونذيرا وداعيا إلى الله سراجا وقمرا منيرا وعلى آله وصحبه الذين اتبعوه على أثره ونهجه كثيرا. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டல்களில் மிகச் சிறந்த வழிகாட்டல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிகாட்டல் என்றும் விடயங்களில் மிக கெட்டது மோசமானது மார்க்கம் என்ற பெயரில் உட்புகுத்தப்பட்டவைகள் நூன அனுஷ்டானங்கள். இந்த நூன அனுஷ்டானங்கள் நாளை மறுமையில் நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய காரியங்களாக இருக்கின்றன என்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை தெளிவுபடுத்தி விரிவுபடுத்தி சொன்னவராக. அல்ஹம்துலில்லாஹ், மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் இன்று எமது இந்த நோன்புடைய நாளில் அல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபையுடன் கிட்டத்தட்ட நாம் 8வது நோன்பை இன்று கடக்க இருக்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் நம்மை எந்த அளவுக்கு இந்த நோன்பு நம்மை மாற்றியிருக்கிறது, பயிற்றுவித்திருக்கிறது, நாம் எந்த அளவுக்கு அதனோடு அந்யோன்யமாக ஆகியிருக்கிறோம், நமக்கு அது என்னவெல்லாம் படிப்பினை தந்திருக்கிறது என்கிறத ஒரு கணம் சிந்தித்து ஆழமாக யோசித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் என்றென்றும் நாம் கடைப்பிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த ரீதியில் இந்த நோன்புடைய காலத்தில் நாம் ஐவேளை மற்ற காலங்கள் தொழுவதை விட தொழுதிருந்திருப்போம். மற்ற காலங்களில் எல்லாவற்றையும் விட என்ன செய்திருப்போம், அதனை தொடர்ச்சியாக விடாமல் தொழ வேண்டும், தவறிவிடக்கூடாது என்கிற ஒரு உள்ள அச்சம் உணர்த்தி கொண்டே இருக்கும். அந்த ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அந்த உள்ளத்துக்கு நல்லதை ஏவுகின்ற ஒரு உள்ளம் இருக்கும், கெட்டதை ஏவுகின்ற அதே உள்ளமும் இருக்கிறது. ஒரு உள்ளத்தில் இரண்டுமே எழும் என்பதை நாம் படித்திருக்கிறோம். அந்த ரீதியில் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கிறான், யாரெல்லாம் நம் சிறு வயதிலிருந்து கேட்ட ஒரு குர்ஆன் வசனம், யாரெல்லாம் தொழுகையை நிலைநாட்டுகிறாரோ இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக மானக்கேடானதை விட்டும் அது மனிதனை தடுக்கும், அவனை கெட்ட விடயங்களை விட்டும் தடுக்கும், நல்லதை ஏவனும் கெட்டதை தடுக்கணும் என்று நம்ம பார்த்துருக்கிறோம் அல்லவா. நம்ம நிறைய பேர் என்ன செஞ்சுருக்கிறோம், இதை கேள்விப்பட்டே இருக்கிறோம். நான் முன்னாடி சொன்ன அந்த குர்ஆன் வசனத்துக்கும் நல்லதை அம்ரு பில் மஅரூஃப் வ நஹி அனில் முன்கர் என்கிறது, நல்லதை ஏவனும் தீயதை தடுக்கணும் என்கிற ஒரு வாய்ப்பாடத்தை நம்ம சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹு தஆலா நல்லது என்கிறதுக்கு திருமறையில் நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லாரும் இந்த இடத்துல ஒரு கவனிக்க வேண்டிய விடயம், யாருமே இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிறீங்களோ இல்லையோ தெரியலை, ஆனால் இப்போ உங்களுக்கு இது உங்களோட காதுகளில் விழக்கூடிய ஒரு உண்மையான ஒரு ரகசியம். நம்ம எல்லோரும் வாய்ப்பாடமாக கேட்கக்கூடிய ஒரு பழமொழியாக இருக்கலாம், பல மௌலைமார்கள் பயான் மிம்பர் மேடைகளில் சொன்ன ஒரு வார்த்தை ஸ்லோகமாக இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் என்னுடைய வாயில் கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா, நல்லதை சொல்லணும், எப்பயாவது நமக்கு நல்லதுன்னா மற்றவங்கள்ட்ட சொல்லணும்னு நம்ம பேசிக்குவோம் இல்லையா. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறான், நல்லதை சொல்லுங்க, ஏவுங்க, கெட்டதை தடுங்க என்று நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம். உங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுங்கிறது யார் சொல்லித்தந்தா? நமக்கு படித்திருந்தது குர்ஆன் வசனம். நிறைய பேர் குர்ஆன் ஓதினது கிடையாது, கருத்தை பார்த்தது கிடையாது, பயான் மட்டும்தான் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது மட்டும் உள்ளம் உறுத்தி கொண்டிருக்கும். இருந்தாலும் அதை மறந்து
எனக்கு ஏன் தான் செய்கிறோம்ங்கிறத மறந்து அந்த உள்ளம் என்ன செய்யுமெண்டா அதை செய்ய சொல்லும். உதாரணத்துக்கு தொழுகை தானே, எப்பயாவது தொழுதுக்கலாம். நோன்பு தானே, இப்போ விட்டாலும் புறவு பிடிச்சிக்கலாம். என்ன விடுறவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். மனிதனுடைய மறுக்கிற தன்மையும் மறக்கிற தன்மையும் ரெண்டுமே ஒரே இடத்துல வந்து சேர்றதுக்கான காரணம் என்னன்னா, அந்த உள்ளம் ஆசைப்படுகிறது எதை? தன் கண் முன்னால் இருக்கக்கூடிய அந்த அழகிய ஒரு விடயத்தை, ரசிக்கக்கூடிய விடயத்தை என்ன செய்கிறது? இதை செய்யணும். உதாரணத்துக்கு ஒரு பாட்டை கேட்கணும், ஒரு படத்தை பார்க்கணும், ஒரு சிகரெட்டை குடிக்கணும், ஒரு சாராயத்தை குடிக்கணும், அல்லது யாரோ ஒரு பெண்ணை பார்த்து ரசிக்கணும்னு, அல்லது ஒரு காட்சியை பார்த்து ரசிக்கணும் என்று நம்முடைய மனசு ஆசைப்படுகிறது என்கிற அந்த தருணத்தில் நான் செய்யக்கூடிய இந்த விடயத்தை மற்றவன் பார்த்தால் என்ன சொல்லுவான் என்கிற ஒரு உள்ளமும் என்ன செய்கிறது? கூடவே வருகிறது. அதனால் தான் தனியே இருக்கும் பொழுது நாம் என்ன வேணுமானாலும் செய்து கொள்ளலாம். எனவே இந்த உள்ளத்தை தந்தது அல்லாஹ் தஆலா திருமறையில் சொன்னான். அல் மஅரூஃப் என்றால் அறியப்பட்ட ஒன்றுதான் உண்மையான அர்த்தம். அல் மஅரூஃப் என்றால் என்ன? தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு தான் சொல்றது மஅரூஃப் என்று. முன்கர் என்கிறது அர்த்தம் என்னன்னா வெறுக்கக்கூடிய ஒரு விடயத்துக்கு தான் அரபியில் சொல்லக்கூடிய ஒரு, தமிழில் சொல்லணும்னா அன்கரன்னா மறுக்கிறது, ரிஜெக்ட் பண்ணுறது. யாரும் என்ன செஞ்சு கொள்ள மாட்டாங்க, அதை மனசார ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த மனசு ஏற்றுக்கொள்ளாது. அதனால தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக நான் முன்னாடி சொன்னது மஅரூஃப் என்றால் தெரிந்த ஒரு விடயம். என்னது மஅரூஃப் என்கிற வார்த்தைக்கு தெரிந்தது, அறிந்தது. ஆனால் நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய அன்னைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நல்லதை ஏவனோ என்ன சொல்லுவோம்? தீமையை. மஅரூஃப் என்கிற வார்த்தைக்கு நல்லது என்ற அர்த்தமே கிடையாது. முன்கர் என்கிற வார்த்தைக்கு கெட்டது என்கிற அர்த்தமே கிடையாது. இது அர்த்தம் எப்படி வந்துச்சுன்னா நல்லா விளங்கிக்கங்க. நல்லதுங்கிறது எப்பவுமே தெரிஞ்சிருக்கும், கெட்டதும் தெரியும், ஆனால் அதை மறுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பேரை சொல்லக்கூடியதான் மறுக்கிறதுக்கு எப்பவும் ஏற்றுக்கொள்ளாது, அதை தவிர்த்து கொள்வது தான் கெட்டது. ஒதுக்கி விடணும், அதை எப்பவுமே ரிஜெக்ட் பண்ணணும், ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்போ நம்ம எல்லாரும் பைத்துல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹரமைன் ஷரீஃபைன் என்று சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல் ஹராம், அல் ஹரம் என்று கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹராமி, கள்ளன், திருடனுக்கு சொல்ற வார்த்தை. ஹராம் என்ன என்னது அர்த்தம்? ஹராம் என்றால் என்ன? தடுக்கப்பட்டது, அப்படித்தானே சொல்லுகிறோம். தடுக்கப்பட்ட ஒன்று அர்த்தம். அப்ப எப்படி அதுக்கு புனித மிகு காபா என்று வருகிறது? யாராவது யோசிச்சிருக்கிறீங்களா? யாருக்காவது ஒரு கேள்வி வந்திருக்குமா? இப்படித்தான் அந்த மஅரூஃபுக்கும் அந்த முன்கருக்கும் வருகிறது. எப்படி தெரியுமா? எந்த பாவமே நிகழாத இடம் என்னது? புனிதமான இடம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் அதுக்கு பேர் என்ன வச்சப்பட்டிருக்கு? இதில் அனைத்துமே தடை செய்யப்பட்ட இடம். பாவங்கள் அத்துணையுமே தடை செய்யப்பட்ட இடம் புனித பூமி. இப்போ எப்படி அர்த்தம் வந்துச்சு தமிழில் எப்படி சொல்லுவாங்க? தடை செய்யப்பட்ட இடம் என்று ஒரு நாளும் சொல்கிறல்ல. ஹராம் என்னது? தடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறோம். அப்போ பைத்துல் ஹராமுக்கு எப்படி சொல்கிறது கிடையாது. தடுக்கப்பட்ட இடம் என்று வீடுன்னு சொல்கிறது கிடையாது, புனித பூமின்னு தான் சொல்றது. அது மாதிரி தான் நம்முடைய உள்ளத்துக்கு நல்லது எதென்று தெரியும், கெட்டது எதென்று தெரியும். இதை நீங்கள் எடுத்து நடக்கணும்னா ப்ராப்பராக தொழணும். அதனால தான் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிராகரிக்கப்பட்டதையும் மானக்கேடாததையும் தடுக்கக்கூடியது எது? தொழுதாத்தான். இதுக்கு என்ன ஆதாரம்னா குர்ஆன் இன்னொரு இடத்துல விளக்கமாக சொல்லுது, அழகாக சொல்லுது. எப்படின்னா சூரத்துல் மிஅராஜ், அந்த மிஅராஜ்ங்கிற அந்த சூறாவில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஒரு அழகிய விடயத்தை சொல்லுகிறான். எப்படி தெரியுமா? யுபஸ்ஸிரூனஹும் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமைதின் பிபனீஹ். நல்லா கேட்டுக்கங்க. நானும் நீங்களும் செய்ய போற ஒரு விடயத்தை அல்லாஹு தஆலா முன்கூட்டியே திருமறையில் சொல்கிறான். நல்லா கேட்டுக்கங்க. நமக்கு இப்போ சொத்து பத்து பிரச்சனை, ஏதாவது ஒரு குறைபாடு, காசு இல்லை, யாராவது ஒருத்தர் நமக்கு கடன் தர மாட்டாங்களா, யாராவது நமக்கு ஏதாவது உதவி பண்ண மாட்டாங்களான்னு மனசுக்குள்ளே இயங்கிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் உள்ளத்துலையும் இருக்கு இந்த பிரச்சனை. இருக்குதா இல்லையா?
கேட்குது அவங்களுக்கு? எல்லாரும் மனசுலையும் உள்ளுக்குள்ள ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கும், யாராவது உதவி செய்ய மாட்டாங்களான்னு. இப்படி நாளை மறுமையில் அல்லாஹு தஆலாவிடத்தில் அவன் சன்னிதானத்தில் நிற்கும் பொழுது மனிதன் என்ன யோசிப்பான் என்றால், யவத்துல் முஜ்ரிமு, பாவம் இழைத்தவன் ஆசைப்படுவான். அந்த ஆசைப்படுகிறதை அவர்கள் நேருக்கு நேர் அல்லாஹு தஆலா காண்பிப்பான். லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமிதின், இந்த நாளையில எனக்கு இந்த நோவினை படுறதை விட பாதுகாக்கிறதுக்கு யாராவது எனக்கு என்ன செய்ய மாட்டாங்களா, கொடுக்கிறதுக்கு யாராவது பிரியப்பட்டு வர மாட்டாங்களா, நன்கொடையாக, ஃபிதியாவாக, ஒரு பகரமாக எனக்கு என்னது அவர் ஒரு நன்மையை தர மாட்டாங்களா என்று சொல்லி என்ன செய்வார்கள்? ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுவான். யாரே பாவம் செய்த ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுவான். முதலாவது தன்னுடைய பிள்ளையை எதிர்பார்ப்பான். பிபனி, அவனுடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்ப்பான். யாராவது என்ற பிள்ளை யாராவது எனக்கு என்ன தரமாட்டானா, நன்மையை கொஞ்சம் தரமாட்டானா? எப்படி ஆசைப்படுவான்? செஞ்ச பாவத்தினால அவன் என்ன யோசிக்கிறான், எனக்கு யாராவது ஒருத்தர் உதவி பண்ண மாட்டாங்களா? அதுக்கு பிறகு யோசிப்பான். மனைவி ஒசாஹிபத்திஹி, தன்னுடைய மனைவியின் இடத்துல எதிர்பார்ப்பான். வாஹி, அதுக்கு அடுத்தது தனது சகோதரனிடத்துல நிறைய அள்ளி அள்ளி கொடுத்துருப்பான், நிறைய கவனிச்சிருப்பான். எனத்துக்கு நாளைக்கு மறுமையில் பிரயோசனமாக இருக்கட்டும் என்று கொஞ்சமாவது நன்மையை தருவாங்களா? அவங்க யா நஃப்சி யா நஃப்சின்னு இருப்பாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஓ ஃபசீலத்தி இல்லத்தி துவி, அவனை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய யாராவது ஒருத்தர் இருக்க மாட்டார்களா? அவர்களிடத்தின் பக்கம் அவன் ஒதுங்கிறதுக்கு என்ன செய்வான்? ஆசைப்படுவான். நம்ம இன்றைக்கு கூட்டாளிமாரோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். சாப்பிட வந்த இடத்துல ஒரு 4 விஷயத்தை என்ன செய்கிறோம்? கதைக்கிறோம், ஒரு அறிமுகத்தை பெருகிறோம். என்ன அர்த்தம்? வந்தாச்சு, நம்ம சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு நம்ம 4 பேரை சந்திப்போம். அல்ஹம்துலில்லாஹ், மனசுக்கு என்ன இருக்குது? இந்த இடத்துக்கு வாரத்தில் ஒரு பல மக்களை ஒரு இடத்துல காண்ற ஒரு சந்தோஷம் இருக்குது நம்மளோட பேசக்கூடிய தமிழ் மக்கள்ங்கிறதுனால. ஏதாவது ஒருத்தர் ஏதாவது ஒரு வேலை தேடக்கூடிய ஒரு மனிதனுக்கு அது ஒரு உபயோகமாக இருக்கும். அவன் ஏதாவது ஒரு உதவி செய்வான், அப்படித்தானே? இதே நிலைமை நாளை மறுமையில் யாருமே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஒரு உதாரணம் அடிக்குறுக்கா சொல்றது, அதாவது நம்ம இப்படி இப்படி இருந்தால் தான் ஆஃபீஸில் எடுப்பாங்க, நமக்கு இப்படி ஒரு மரியாதை கிடைக்கும், இந்த அளவுக்கு ஒரு கண்ணியம் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும் என்று நம்ம பார்க்குறோமா இல்லையா? நாளை மறுமையிலையும் இதே சிச்சுவேஷன் தான். நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் கையேந்திர நிலைமை வரும். இந்த உலகத்தில் ரெஸ்பெக்ட், நான் யார் இடத்துலையுமே கையேந்த மாட்டேன், யார் இடத்துலையுமே கடன் கேட்டுக்க மாட்டேன், எனக்கு அது பெரிய ஒரு கௌரவ பிரச்சனை இருக்குதா இல்லையா? ஆனால் நாளை மறுமையில யார்ட்டையும் கிடையாது, எவனும் தரமாட்டான். பெற்ற பிள்ளையிலிருந்து கட்டின பொண்டாட்டி வரைக்கும், வளர்த்த அல்லது பாசம் காட்டின நண்பன் வரைக்கும் எல்லோரும் முதல் தள்ளிடுவாங்க. நீங்க எவ்வளவுதான் பாசத்தை அள்ளி கொட்டினாலும் மேசலாமா, அவனுக்கு என்னல்ல, நாளைக்கு அவனுக்கு ஒரு கண் மணி இல்லை, ஒரு கண்ணுக்கு தெரியாத கடுகளவாக இருக்கலாம், அல்லது ஒரு மிக தெரியாத ஒரு விடயமா இருக்கலாம், ஒரு நன்மையாக இருந்தாலும் அவனுக்கு தேவை. எப்ப? அப்பதான் ஒரு தராசில் என்ன இருக்கு, ஒவ்வொரு படி இருக்கு. ஒருத்தருக்கு உயரம், ஒருத்தருக்கு தாழ்வு, ஒருத்தருக்கு ரெண்டுமே சமனா இருக்கு. அந்த ரெண்டுக்கு சமனா இருக்கிறது கொஞ்சம் கூட தேவைப்படும். அப்ப என்ன செய்வாரு? தேடுவார். மொத்தமா இல்லாதவன் என்ன செய்வான்? ரொம்ப கஷ்டப்படுவான். அழகான உதாரணம் தானே. அதனாலதான் அல்லாஹ் தஆலா அழகாக சொல்கிறான். அதுக்கு பிறகு சொல்றான், ஒமன் ஃபில் அர்லி ஜமீஅன் சும்ம யுன்ஜி, தன்னை காப்பாற்றிக் கொள்றதுக்காக வேண்டி இந்த ஒட்டுமொத்த உலகத்தாரிடமும் அவன் கேட்கிற அளவுக்கு அவன் பார்ப்பான், தேடுவான். அல்லாஹ் அழகா சொல்லுகிறான், அழகா வரிசையா சொல்லுகிறான். யார்கிட்ட முதலாவது போவான், அடுத்தது யார்கிட்ட போவான், அடுத்தது யார்கிட்ட போவான்னு அழகாக தெளிவாக சொல்றான். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், கல்லா இன்னஹா லதா, அவ்வாறு இல்லை, அப்படியெல்லாம் அவருக்கு கிடைக்காது. அப்படியெல்லாம் நாளை மறுமையில் என்னல்ல, கிடைக்கவே கிடைக்காது. அவருக்கு என்னது? அந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரக நெருப்புத்தான் அவருக்கு கடைசி. என்னது என்னது? அவருக்கு கடைசியாக எவ்வளவுதான் அத்தனை கெஞ்சினாலும் சரி, எவ்வளவுதான் பேசினாலும் சரி, போய் மன்றாடினாலும் சரி, கிடைக்கவே கிடைக்காது. கடைசி என்ன நடக்கும்? அவருக்கு அந்த பாவம் இழைத்த அந்த பாவிக்கு நரகம்தான், கொழுந்து விட்டு எரியின நரகம்தான் என்று அல்லாஹ் தஆலா திடனாக சொல்லிவிட்டான். நான் படிக்கவில்லை, ஓதவில்லை, இந்த அர்த்தத்தை தெரியவில்லை, வாழ்ந்து விட்டு செல்கிறேன், நான் வாழ்ந்து விட்டு செல்கிறேன். ஓகே, 10ஓட 11 இதோட இது ஒன்று காதில் விழுந்துருச்சு,
கேட்டு விட்டேன், சென்று விட்டு கொண்டே இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக, உங்களையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அடுத்ததாக கடுமையான ஒரு வேதனையை சொல்கிறான். அந்த சூரத்துல் மஆரிஜில் நஸ்ஸாஅத்தன் லிஷ்ஷவா, அல்லாஹ் தஆலா இந்த நரகத்தில் கொடுக்குற வேதனை தெரியுமா? நல்லா கேட்டுக்கங்க, கவனிச்சுக்கங்க. அல்லாஹ் தஆலா எப்படி தெரியுமா எடுப்பான்? தன்னுடைய உடம்புல இருந்து தோலை எப்படி கழட்டுவான்னா தலையிலிருந்து தான் கழட்டுவான். நீங்கள் ட்ரெஸ்ஸை எப்படி கழட்டுவீங்க? ஒரு தௌபை போட்டால் மேலே அதை கழட்டுவீங்களா இல்லையா? அந்த மாதிரி தான் பாவம் செய்தவனுடைய அந்த பாவத்தினுடைய தண்டனை என்னென்னால் தன்னுடைய தலையால் அல்லாஹ் தஆலா அப்படியே இழுத்தெடுப்பான். சுப்ஹானல்லாஹ். அது எப்படி தெரியுமா இருக்கும்? எரியப்பட்டு நீங்கள் ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு மீனை போட்டு பொரிச்சுட்டு எடுக்கும் பொழுது எப்படி வரும்? ஃப்ரையாக வரும். அப்படி நாளை மறுமையில் ஒரு மனிதன் என்ன நடக்கிறது? அவனை தண்டிக்கப்படுறது எப்படின்னா நெருப்பில் சுட்டு அவனுடைய தோலோடு சேர்த்து எடுக்கப்படும். இழுத்தெடுக்கப்படும் பொழுது சாதாரணமாக ஒரு முள்ளு வேலியில் ஒரு ட்ரெஸ்ஸு மாட்டிக்கிட்டால் எப்படி பிச்சுக்கிட்டு வருமோ அதை விட ரொம்ப கொடூரமாக அவன் அலறுவான். அதை விட ரொம்ப அதிகமாக அலறுவான். அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறான், குல்லமா நضجت جلودهم بدلناهم جلودا غيرا ليذوقوا العذاب. எப்படின்னா நாங்கள் அவர்களுடைய ஒவ்வொரு தோல் தான் உணர்கிறது. இந்த தோல் ஒவ்வொன்றும் கருகி போக நாங்கள் தோல்களை மாற்றிக்கொண்டே இருப்போம். ஏனென்றால் அவன் வேதனையை உணர வேண்டும். இறைவனுடைய வேதனை எப்படி இருக்கும் என்கிறத அவன் உணர்வதற்காக வேண்டியே நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம். இப்படியான ஆயத்தெல்லாம் காதில் விழும். ஆனால் அவங்க மறந்துடுவாங்க. நாளை மறுமையில் அவர்களை நாங்கள் குருடராக எழுப்புவோம், அவர்களை நாங்கள் மறந்து விடுவோம். எங்களுடைய அதிக்க ஆயாத்துனா ஃபனசீதஹா ஃபகதாலிகல் யௌம துன்சா, எங்களுடைய வசனங்கள் உங்களிடத்தில் வந்தன, அதை நீங்கள் கேட்டும் கேட்காதவர்கள் போன்று போயினீர்கள். அதனால் இன்றைய நாட்களும் நாங்கள் உங்களை பற்றி கவனே எடுக்க மாட்டோம், கணக்கே எடுக்க மாட்டோம். அதே போன்று உங்களை நாங்கள் மறக்கடித்தவர்களாக, நீங்கள் எங்களை மறந்தவர்களாக இருந்தது போன்று உங்களை மறக்கடிக்கப்பட்ட கூட்டத்தில் ஒரு கூட்டமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுவான் என்று என்னையும் உங்களையும் பார்த்து அல்லாஹ் தஆலா திருமறையில் தெள்ள தெளிவாக சொல்கிறான். அடுத்தது எனக்கும் உங்களுக்கு மன தேவைப்பட்ட கட்டம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் அன்று யாரெல்லாம் தன்னுடைய பையை நிரப்பிக் கொண்டு வந்தாங்களோ, சேர்த்து கொண்டு நன்மைகளை சேர்த்து கொண்டு வந்தார்களோ, இவர்கள் அன்றைய நாள் அவனை அது இந்த பாவம் எல்லாம் சேர்த்து வந்தவங்க எல்லாருக்கும் அது அழிஞ்சிடும், அவங்களை அழிச்சு போடும். நல்லவங்கள் எல்லாம் அந்த நன்மைகளை சேர்த்து வந்தாங்கன்னா அவங்க தப்பிச்சுடுவாங்க. இன்னல் இன்சானோ ஹுலிக ஹலூஆ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நிறைய இடத்துல அவசரப்படுறதுக்குரிய வார்த்தை வந்து சரியா ஜஸூஆ இல்லை, அதாவது மனிதன் அல்லாஹ் தஆலாவை பற்றி சொல்லும் பொழுது இப்படியான வசனங்களை பயன்படுத்துகிறான். திடுக்கிடக்கூடியவனாக இருக்கிறான், அவசரப்படக்கூடியவனாக இருக்கிறான். மனிதன் அஜூலா, ரொம்பவும் அவசரக்காரனாக இருக்கிறான். அப்படியான ஒரு வார்த்தை தான் ஹலூஆ, அவன் அவசரப்படக்கூடியவனாக இருக்கிறான். மனிதன் ரொம்ப அவசரக்காரன். அவன் எப்படி தெரியுமா? இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, எனக்கும் உங்களுக்கு நடக்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சைக்காலஜிக்கலாக இங்கே சொல்கிறான். சைக்காலஜி போய் படிக்க தேவையில்லை, நீங்கள் குர்ஆனில் உட்கார்ந்து யோசித்தாலே வந்துடும். என்னன்னா எனக்கும் உங்களுக்கு நடக்கிற ஒரு சம்பவம். நமக்கு கஷ்டமும் யோசனை வந்தால் அல்லாஹ் தொழுகையின் பக்கம் போகிறதுக்கு யோசிக்காது. அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் அல்லாஹ் கிட்ட போய் நின்று சுக்குர் செய்யுது, யா அல்லாஹ் எனக்கு இப்படி தந்துட்டேன், நான் நினச்சது நடந்தது. ஆனால் என்ன மறந்துடுச்சு? தொழுகை மறந்துடுச்சு, தன்னுடைய கடமை மறந்துடுச்சு, அதை விட்டது மறந்துடுச்சு. அதுக்காக வேண்டி கை சிதப்படுறது கிடையாது. எப்படியாவது பட்டிருக்கோமா? தனக்கு அல்லாஹ் செஞ்ச நியமத்துக்கு சுஜூது செய்வான், தொழுவான். ஆனால் என்ன செய்வது கிடையாது? தான் விட்ட பாவத்துக்கு கவலைப்பட்டது கிடையாதா? கிடையாது. அதை பற்றி யோசிச்சிருக்கிறது கிடையாதா? கிடையாது. இருக்குதா? இல்லை. ஆனால் அல்லாஹ் அந்த நியமத்துக்கு மட்டும் ஓடி போட்டு சுக்குர் செய்கிறது, நியமத்து பண்ணுறது. அல்லாஹ் ஏதாவது ஒருத்தருக்கு தர்மம் பண்ணிடுறது சந்தோஷத்தில், யாருக்காவது ஒரு நல்லது செய்யணும், ஏன்னா அல்லாஹ் எனக்கு நல்லது செஞ்சுருக்கிறான். ஆனால் எனக்கு அல்லாஹ் தஆலா என்னை சோதிச்சிருக்கிறானே, இந்த சோதனையிலிருந்து நான் எப்படி தப்பணும்? இந்த தொழுகை தான் மனிதனுக்கு வெற்றி. தொழுகைதான் மனிதனுக்கு வெற்றி. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வைதா மஸ்ஸல் கைரு மனுஆ, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவனுக்கு ஒரு நன்மை கொடுக்கப்பட்டால்
அதை பிறருக்கு கிடைக்காதவாறு தடுத்துக் கொள்வான். நல்லது கிடைச்சா என்ன செய்யணும்? தன்னுடைய மட்டும்தான் வச்சுக்கணும், மற்றவனுக்கு கொடுக்கவே கூடாது. கெட்டது நடந்தால் மற்றவனுக்கு ஏன் நடக்கலை, எனக்கு மட்டும் ஏன் நடக்குது? மற்றவனுக்கு வந்தால் அது தண்டனை, தனக்கு வந்தால் அது சோதனை. அடுத்த வீட்டுக்கு வந்தால் தண்டனை, எனக்கு வந்தால் சோதனை என்று மனுஷன் என்ன நினைக்கிறான் இதே சோதனை மற்றவனுக்கு கொடுக்கப்படணும் என்று ஆசைப்படுறது மனித இயல்பாக இருக்கிறது. அல்லாஹு தாலா இதெல்லாம் யாருக்கு தெரியுமா நடக்காது? அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன். நான் முன்னால் இவ்வளவு நேரம் சொன்னனே, இது யாருக்கு நடக்க மாட்டாதுன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க. நான் முன்னால் இவ்வளவு சொன்ன விடயம் அத்துணையும் யாருக்கு நடக்காதுன்னா, யாரெல்லாம் தொழுகையில் நிரந்தரமாக இருக்கிறார்களோ இவர்களுக்கு என்ன நடக்காது? மேற்கூறப்பட்ட எதுவும் நடக்காது. எல்லாருக்கும் நன்மையை நாடுவார்கள், அவர்கள் நன்மையை அதிகமாக செய்வார்கள். தனக்கு நல்லது நடப்பது போன்று மற்றவர்களுக்கு நல்லது நடக்கணும் என்று நினைப்பார்கள். தனக்கு நடக்கக்கூடிய கஷ்டம் மற்றவனுக்கு நடக்கக்கூடாது என்று எண்ணுவார்கள். இது எல்லாம் எண்ணக்கூடிய எண்ணம் யாருக்கு உருவாகும் என்றால், அந்த நல்ல உள்ளம் யாருக்கு தெரியுமா உருவாகும்? தொழக்கூடியவனுக்கு மாத்திரம். அது எப்படி தொழணும்? எப்படி தொழணும்? என்ன அவருக்கு இன்னைக்கு பள்ளியில் காணலையே, நோன்பு காலம் அதுவுமா? இதுக்கு இவரும் நோம்புக்கு முன்னாடி பள்ளியே வந்திருக்க மாட்டார், வெறும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அவர் போயிருப்பார். அல்லது மனசுக்குள்ள எண்ணும் நாம் இன்னைக்கு தொழு. எப்பெல்லாம் இப்படி எண்ணம் வருகுதோ நம்ம அழிவுக்கு முதல் படி நாம தான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நன்றாக பயந்து கொள்ளுங்கள். தொழுகை என்பது எனக்குரியது, மற்றவங்களுக்கு அல்ல. ஒருத்தன் தொழுதா நான் தொழலையான்னு கேட்க போகிறது அல்லா தான். எந்த ஒரு வணக்கத்து கடமையான வணக்கத்துக்குரிய பொறுப்புதாரி அல்லா தான். என்னுடைய கபருக்கு நான் தான் என்ன செய்ய வேண்டும்? தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்கிடத்துல ஒருத்தர் கேட்டார், அவர்கிட்ட நான் கேட்டேன், தொழுங்க, தொழாமல் இருக்காதங்க, வட்டிக்கு வாங்காதங்கன்னு சொல்கிறேன். கூட பழகிற ஒரு மனிதர், இங்கேயே தான், வெளியிலலாம் கிடையாது, இங்கேயே தான். அப்போது இந்த ஊரில் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தொழுது கிடையாதா, உங்கள் அப்பா அம்மா வட்டிக்கு வாங்கினது கிடையாதான்னு கேட்குறாரு. அப்போ என்ன கேட்குறாருன்னா, உலகத்தில் பாவம் செஞ்சாங்க ஒரு யார் தன்னை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி அடுத்தவரை என்ன செய்கிறது? அடுத்தவண்ட பாவத்தை கலர்றது. இது எப்படின்னா, இந்த நாய் வந்து திண்டதை சத்தி இருக்கிறது மாதிரி, மாந்தி இருக்கிறது மாதிரி, அவ்வளவுத்துக்கு நாற்றமான ஒரு விஷயம். மற்றவன் எப்படி இருக்கணுங்கிறத பார்க்கறது. இதைத்தான் அல்லாஹ் முன்னால சொல்கிறான். எங்க சொல்கிறான்? இந்த திருமறை வசனத்தில். இந்த பழக்கம் யாருக்கு வரமாட்டாதுன்னா, தொழுகையா ப்ராப்பரா 5 வேளையும் விடாமல் தொழுகிறவர். எப்போ தொழுகிறவர்? இந்த ரூமில் முசல்லாவை போட்டு, கிடைக்கிற இடத்துல முசல்லாவை போட்டு, தான் நினைச்சா ஒரு இமாமா வச்சு தொழுதுகிட்டு இருக்கிறவர் அல்ல. ஜமாத்து நடக்குது, அந்த இடத்துக்கு போகணும். எவ்வளோதான் தொழில் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நாளைக்கு மறுமையில் நான் போகணும் அல்லாஹ் கிட்ட. இந்த எண்ணம் யாருக்காதுக்கா இல்லையே. இந்த சவுதி மக்கள் எல்லாம் இப்படித்தான் தொழுகிறாங்க, சவுதி மக்கள் எல்லாம் இப்படி தொழுகிறாங்க, அந்த மக்கள் இப்படி தொழுகிறாங்க, அந்த முஅல்லிம் இப்படித்தான் தொழுகிறாருங்கிறதெல்லாம் கேள்வி கிடையாது. குர்ஆன் ஹதீஸில் இப்படி வந்திருக்கிறது, இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா? கிடையாது. யாரும் என்ன யோசிக்க தேவையில்லைன்னா, எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க, நானும் அப்படி செய்கிறோம். அல்லாஹ் தஆலாவோட மறுமையில் அவங்க சொல்லுவாங்க, இப்படி நடக்குது இல்லை, இப்படி சொல்கிறாங்கல்ல, நாளை மறுமையில் இவங்க சொல்லுவாங்க, யா அல்லாஹ் ஃபஅல்லூன சபீலா, எங்களை இவங்க வழிகெடுத்தாங்க, எங்களுக்கு இவங்க தான் காட்டி தந்தாங்க, இவங்களுக்கு யா அல்லாஹ் நீ ஆத்திஹிம் துஃபைனி மினல் அதாப், இவங்களுக்கு எங்களுக்கு தரக்கூடிய தண்டனையில் ரெட்டிப்பக்கூடிய அல்லாஹ்னு அல்லாஹ் சொல்லுவான், அதை நான் கொடுத்துக்கிறேன், உங்களுக்கு நான் சொன்ன விடயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அழகா தெளிவாக குர்ஆனில் இருக்குது. நீங்கள் நடந்தீங்களா? கிடையாது. அதுக்குரிய தண்டனை அல்லாஹ் தஆலா தருவான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இந்த ப்ராப்பராக தொழக்கூடியவங்க அடுத்தது என்ன செய்வாங்க தெரியுமா? வல்லதீன ஹும் ஃபீ அம்வாலிஹிம் ஹக்குன் மஅலூம். தன்னுடைய சொத்துக்களை நாம் என்ன கொடுக்கணுங்கிறத, உரிமைகள் என்ன, நம்ம சொத்துடைய கடமைகள் என்னங்கிறத அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம யாருக்கு ஜக்காத்து கொடுக்கணும், யாருக்கு சதக்கா கொடுக்கணும், யாருக்கு எப்படி கொடுக்கணுங்கிறத அவங்க பார்த்து கொடுப்பாங்க. யார் கொடுப்பாங்க? ப்ராப்பராக தொழக்கூடியவங்க மட்டும்தான் இதை செய்வாங்க. ஒருத்தன் சதக்கா கொடுக்கறதால என்ன செய்வது கிடையாது, அவர் தொழுகையை விடுறதுனால என்ன நடக்காது. நான் சதக்கா கொடுத்ததால அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான்னு எங்கேயும் அல்லாஹ் தஆலா வாக்கு தரல. நான் நன்மை செஞ்சிருக்கிறதால அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான். நான் தொழுகையை விட்டதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யப்படுறது கிடையாது. அல்லாஹ் நாட்டம். அல்லாஹ் எங்கேயும் வாக்கு தரல. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மனசில் நம்முடைய மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் எங்கேயும் வாக்கு தரல. நீங்கள் ஒன்றை விட்டால் நான் இன்னொன்றுலேருந்து என்ன செய்வேன், இதுக்குரிய தண்டனை நிவர்த்தி செய்வேன்ங்கிறது அல்லாஹ் தஆலா வாக்கு எங்கேயும் தரல. ஆனால் உங்களுடைய பாவங்களுக்கு நாங்கள் நன்மையை நீங்கள் செய்தால் அதை நாங்கள் அழிச்சு விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான்.
ஆனால் கேள்வி கணக்கு இருக்குத்தான் இருக்குது, தண்டனை இருக்குத்தான் இருக்குது. எங்கேயுமே ஒருத்தன் களவெடுத்ததுக்காக வேண்டி மன்னிப்புங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யல அல்லாஹ் தஆலாவுடைய தூதரோ குர்ஆனோ என்ன சொல்லலை மன்னிச்சு விட்டா அவனுக்கு தண்டனை என்ன? அவனுக்கு தண்டனை என்ன? கையை வெட்டணும். இன்னும் களவெடுத்தானா கை வெட்டினா அடுத்த கையை வெட்டணும். அடுத்த கையை வெட்டிட்டா 2 கையும் இல்லையா, காலை வெட்டணும். இதான் ஓடுறது. எங்கேயும் மன்னிப்புங்கிறதுக்கு அவனு சும்மா மன்னிச்சு விட்டுறது கிடையாது. அல்லாஹ் தஆலா தண்டனையோட தான் அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்குமே தண்டனை இருக்கு. நம்ம செய்கிற அத்துணை பாவத்துக்கும் தண்டனை இருக்கு. அந்த தண்டனைக்கு அப்புறம் தான் விமோசனம். பாவம் செய்தவனுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தில் தண்டனை கொடுத்ததுக்கு பிறகு தான் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். சும்மா சொர்க்கத்துக்கு அனுப்புறது கிடையாது. மேற்கூறப்பட்ட அந்த தண்டனை எப்படி இருக்குது? கலட்டுறது, உடுப்பு கலட்டுற மாதிரி நம்ம தோலை தலையிலிருந்து அல்லாஹ் தஆலா கலட்டுவான். சுப்ஹானல்லாஹ். அதே போன்று அவர்கள் யாரெல்லாம் தனக்கு உதவுமாறு கேட்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் கொடுப்பார்கள், ஜகாத்து கொடுப்பார்கள். வல்லதீன யுஸத்திகூன பியௌமித்தீன், அவர்கள் நியாய தீர்ப்பு நாள் போய் மறுமைங்கிறது ஒன்று இருக்குது. நான் சதக்கா கொடுத்தா தான் அந்த நாளையில் சதக்காய்ங்கிறது, நீங்கள் ஒரு தர்மத்தையே ஒரு ஈச்சம்பழ துண்டையாவது கொடுத்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்று நபி அவர்கள் ஏன் சொன்னார்கள்? இந்த மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்த சதக்காவை விட வேறு எந்த மாதத்துலையும் கொடுத்தது கிடையாதுன்னு நபி அவங்க சொன்னாங்க. நபி அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பண்பாடு யாருக்கிட்ட உருவாகும்னா ப்ராப்பராக தொழுவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. உங்களோட மனசில் கொடுக்கறதுக்குரிய எண்ணம் வரலையா, நான் ப்ராப்பராக தொழலை, சுருக்கம் இதான். எனக்கு கொடுக்கறதுக்குரிய எண்ணம் வருகுதா, நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ நான் தொழணும். கொடுத்துக்கிட்டே இருந்தா அல்ல குறையாது. அல்லாஹ்கிட்ட இருந்து நீங்கள் கொடுக்க அல்லாஹ் தந்துக்கிட்டே இருப்பான். அது எப்படி கொடுக்கணும்னா, இதை கொடுத்தா எனக்கு அடுத்தது என்ன, நான் என்ன செய்கிறது, என் புள்ள குட்டிக்கு என்ன செய்கிறது, எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன கொடுக்குறது, என் சொந்தக்காரர்களுக்கு என்ன கொடுக்குறது, தேவையே இல்லை. நமக்கு ரிஸ்க்கு தரது அல்லாஹ். கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கொடுங்க, அல்லாஹ்வை நம்பி கொடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு தருவான். எனக்கு அல்லாஹ் தருவான், எதாவது ஒரு பக்கத்தில் இருந்து தருவான். கேட்பாங்க, ஏன் கொடுக்குறீங்க, இப்படி கொடுத்தா உங்களுக்கு யார் தருவாங்க? இப்படி சொல்லி கூட்டம் அடுக்கிறதுக்கே ஒரு சைத்தானியத்தான ஒரு கூட்டம் ஹிஸ்பு ஷைத்தான் இருந்துக்கிட்டே இருக்கும். கொடுக்க விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன் கொடுக்குறீங்க, இப்படி உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் இப்படி கொடுத்தா உங்களுக்கு யார் தருவா? இப்படி சொல்கிற ஒரு முட்டாள், வடிகட்டின ஒரு முட்டாள் கூட்டம், மார்க்கம் தெரியாத ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்பி நாம் என்ன செஞ்சிடக்கூடாது. நமக்கு கொடுக்கணும் ஒரு எண்ணம் இருக்குதா, உடனே கொடுத்துருங்க, அல்லாஹ் எனக்கு தருவான். இதில் கொடுக்கறதுல நான் அல்லாஹ் கிட்ட நன்மையை மட்டும் தான் எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ் எனக்கு நீ சொத்துக்களை அதிகரித்து தான் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நபி அவங்கள்ட்ட மரணிக்கும் போது அவர்களுடைய ஆடை தன்னுடைய கவசம் அடமானத்தில் இருந்த நிலையில் தான் மௌத்தானாங்க. அதை மீட்டு எடுத்த சஹாபாக்கள் பைத்துல் மாலுக்கு தான் கொடுத்தாங்க. மௌத்தானதுக்கு பிறகு எந்தொன்றும் நபிமார்களுடைய சொத்துக்கள் அனந்தரமாக பெறாது. அவர் அடமானம் வச்சது சாப்பிட்றதுக்காக வேண்டி. சுப்ஹானல்லாஹ். நம்முடைய நிறைய பேருடைய வீட்டினுடைய டீல் எல்லாம் இங்கே இருக்கிறது, பேங்கில் இருக்கிறது. காரணம், சுகபோகமாக வாழணும்னு. அது இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கு நிரந்தரமான அழிவு தான். உங்களுடைய நன்மைகள் எந்த ஒன்றும் எவ்வளோ சதக்கா செஞ்சாலும் உங்களோட பட்டியலில் வரவே வராது. நல்லா எழுதிக்கோங்க, மனசுக்குள்ளே வரவே வராது. ரெண்டாவது, உங்களுடைய தொழுகைகள் எந்த ஒன்றும் நீங்கள் எவ்வளோ தான் ஒருத்தர் இருந்தார், அவருடைய வட்டிக்கு ஒரு தன்னுடைய நகையை அடமானம் வச்சு காசு வாங்கியிருந்தார். ஆனால் 5 வேளையும் தொழுவார், 5 வேளையும் தொழுவார். ஃபாயிதா இல்லை, ஃபாயிதா கிடையாது. அவர் அதிலிருந்து எடுக்கணும்டா, அது ஏதாவது கொடுத்துக்கிறதுக்கு அப்புறம் தான் அவருக்கு நன்மை. லிஸ்ட்டில் எந்த ஒரு நன்மையும் வரவே வராது. அதுக்கு அல்லாஹ் தஆலா அழிச்சே ஆவான். சுப்ஹானல்லாஹ். அடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் இந்த பட்டியலில் சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய நல்லவர்கள், நல்லடியார்கள் யாரெல்லாம் தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக மாறுவார்கள். அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அவர்களுடைய நன்மைகளுடைய தராசு ரொம்பவும் கனமாக இருக்கும். இந்த தொழக்கூடியவர்களுக்கு மாத்திரம்தான்ங்கிறதையும், அதே போன்று அல்லாஹ் தஆலா நரகவாதிகளை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு விடயம், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன்
என்று அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கிறான். எப்படி அவர்கள் தொழுவார்கள், பொடுபோக்குவாக இருப்பார்கள். அந்த பொடுபோக்கில் இன்னொன்று என்னென்றால், மற்றவர்கள் பார்ப்பதற்காக வேண்டி சிறிய ஒரு சிறுக்கான இணை வைப்பான முகசுதி, மற்றவர்கள் என்னை பார்த்து தொழக்கூடியவன் என்கிறதுக்காக வேண்டி சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி அவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள் என்பதை அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கிறான். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாத்து தொழக்கூடிய மக்களாக இறுதி வரைக்கும் என்னை ஆக்கி, எந்த அளவுக்கு என்றால் சஹாபாக்களும் சரி நபிமார்களும் சரி, அவர்கள் உடம்பு முடியாத நேரத்தில் கூட தவண்டாவது போய் ஜமாத்துக்கு போனார்கள். குறைந்தது முடியவில்லையா, இருந்த இடத்தில் இருந்து தொழுங்கள். எதற்கும் காரணம் சொல்ல முடியாது, எதற்குமே நீங்கள் நிவர்த்தியாக எதொன்றை மாற்ற முடியாது. இந்த தொழுகைக்கு நீங்கள் தொழுகையுடைய நேரத்தில் தொழுதாக வேண்டும். ஏகவல்லவன் இறைவன் எனக்கும் உங்களுக்கும் தொழக்கூடிய மக்களாகவும் அந்த உள்ளத்தை, மார்க்கத்தில் நிறைந்த உள்ளத்தை என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி, அல்லாஹ் தஆலா அறிவு என்பது நமக்கு இவ்வளவுதான். அறிவு என்பது மிகவும் விசாலமானது, அது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. ஞானம் என்பது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. யா அல்லாஹ் எனக்கு இந்த ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தல்வாயாக என்று நீங்கள் கேட்டு பிரயோசனம் பெற்று அல்லாஹு தஆலா ஈருலகில் நம்மை வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆக்குவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.